ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இது போல ஒரு ஷேப் டிரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கைஸ், இந்த ஷேப் டிரான்சிஷன் எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஷேப்பை கிரியேட் பண்றதுக்கு இந்த ஷேப் டூலை எடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஷேப்பை இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி நான் கிரியேட் பண்ண பிறகு இந்த ஷேப் லேயருக்கு கீழே டிராப் டவுன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ரெக்டாங்குலர் பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையே நான் டிராப் டவுன் பண்றேன். ஸோ டிராப் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சைஸுக்கான லிங்கை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா வித்து தனியாகவும் ஹைட் தனியாகவும் என்னால ஸ்கேல் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைஸுக்கான டாகுல் கீயை நான் ஆன் பண்ணிக்கிறேன். டாகுல் கீயை ஆன் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கீ ஃப்ரேம் வந்திருக்கும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு ஹைட்டுக்கு உண்டான சைஸை நான் இப்படி 0ல வச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கீ ஃப்ரேம்ல எனக்கு இந்த ஷேப் எப்படி இருக்கும். ஸோ இந்த கீ ஃப்ரேமுக்கு இந்த ஷேப் எப்படி இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமை நான் ரிவர்ஸ் ப்ராசஸ்ல நான் மாத்திக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ஸ் இருக்கும். லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டைம் ரிவர்ஸ் கீ ஃப்ரேம் இருக்கும். ஜஸ்ட் இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்படியே உல்டாவா மாறிடும். ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல இப்படி இருக்கிற ஷேப் செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு இப்படி மாறிடும். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2 கீ ஃப்ரேமை கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கரண்ட் டைம் இண்டிகேட்டரை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு கண்ட்ரோல் பி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆன பிறகு இப்போ நான் மறுபடியும் 2 கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அதே ஆப்ஷன் டைம் ரிவர்ஸ் கீ ஃப்ரேமை நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்படி கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஷேப் இப்படியும் இந்த லாஸ்ட் கீ ஃப்ரேம் ஷேப் இப்படியும் மாறிடும். இப்போ இந்த ஷேப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்ண அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றேன் அப்படின்னா கரண்ட் டைம் இண்டிகேட்டர் ஸோ இந்த கீ ஃப்ரேம் வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்றேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா -45° அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா -45° ஆயிருக்கும். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஷேப்பை நான் அப்படி கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ஷன் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஷேப்பை நான் அந்த கார்னர்ல வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஒரு டூப்ளிகேட் காப்பி கொடுக்கறதுக்கு கண்ட்ரோல் டி அப்படின்னு நான் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஷேப் லேயரை இப்படி தள்ளி வச்சுக்கிறேன். அடுத்து இந்த லேயரை கண்ட்ரோல் டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி கண்ட்ரோல் டி கொடுத்தேன் அப்படின்னா இது இன்னொரு டூப்ளிகேட் ஆகும். மறுபடியும் இதை நான் பக்கத்துல வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் ரிப்பீட் பண்றேன். கண்ட்ரோல் டி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பை எல்லாமே டூப்ளிகேட் காப்பி எடுத்து வச்சாச்சு. கைஸ், இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஷேப் டிரான்சிஷன் எஃபெக்ட். இப்போ நான் கம்போசிஷன் விண்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.